வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழே. ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு நியூஸ். மாருதி சுசுகி அப்படின்னு சொன்னா அந்த கார்ல எதுக்கிட நீங்க வாங்குறீங்க, ஒரு சேஃப்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதுவும் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு, வேற லெவல். எந்த கார் அப்படின்னா மாருதி சுசுகி டிசைர் 2020. அதோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து கிடச்சிருக்கு. மொத்தமே அதோட டிசைன், அந்த லுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடானில் ஒரு மீடியமான ஒரு லக்ஸரி ஸ்டைல் காராக நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வேறு லெவலில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஃபீச்சர்ஸு, எவ்வளோ ப்ரைஸு, என்னெல்லாம் வேரியன்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடல்ட் சேஃப்டி 34 அவுட் ஆஃப் வந்து 31.24 வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சைல்டு சேஃப்டி 49 அவுட் ஆஃப் 39.20 வந்து கிடச்சிருக்கு. இந்த காரில் 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பவர் 80 பிரேக்கர்ஸ் பவர் அட் 5700 RPM அண்ட் டார்க் 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை 4300 RPMல வெளிப்படுத்து. இந்த காரில் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் இந்த 2 டைப்பான வேரியன்ட்ஸும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஃப்ரண்டில் உள்ள ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா LED கிறிஸ்டல் விஷன் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த ஃப்ரண்ட் அந்த பம்பரோட டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வியூவை பார்க்கும்போதும் நல்லா இருக்குது கார் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. காரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3999 மில்லிமீட்டருக்கு, விட்த் வந்து பார்த்திங்கன்னா 1735 மில்லிமீட்டர், ஹைட்டு 1525 மில்லிமீட்டர் வந்து ஹைட் வந்து இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 37 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனுவலாக இருந்துச்சுன்னா 24 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு மைலேஜ் இப்போ உள்ள ஃபியூல் ப்ரைஸுக்கு. அதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா 25+ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 25னா 26 27 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீல் வந்து 185/65 R15 தான், வித்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு. ஒரு லக்ஸரியான லுக்குங்க. ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே டெயில் லேம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து மாற்றி அழகாக வந்துருக்கு. எப்படி நான் சொல்கிறது, அழகாக வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. நம்ம ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே லுக்கு வேறு லெவல், வித் ரியர் பார்க்கிங் சென்சார் அண்ட் 360 டிகிரி கேமரா கூட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேரியன்ட் இருக்குது. LXi, VXi, ZXi, ZXi ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாடல் காரில் ஸ்டார்டிங் வேரியண்ட் வந்து LXi 6.79 lakhs எக்ஸோரூம் ப்ரைஸு, VXi 7.79 lakhs, ZXi 8.89 lakhs, ZXi ப்ளஸ் 9.96 lakhs. இது எல்லாமே வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். பூட் ஸ்பேஸ் வந்து இந்த காரில் 386 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினான ஒரு ஹைலைட் இந்த காரில் என்னென்னா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். இந்த ரேஞ்சில் 10 lakhs பட்ஜெட் ரேஞ்சில் சுசுக்கியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டிசைர் காரில் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 மில்லிமீட்டர் வந்து இருக்குது. அப்புறம் இதில் மெயின் விஷயம் என்னென்னா இந்த காரோட கீ வந்து பார்த்திங்கன்னா டிசைன் சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறது. பார்த்தீங்களா, இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு லக்ஸுரி காருக்கு வந்து இருக்கிற மாதிரி அழகாக வந்து சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது. அதாவது டாப் எண்ட் மாடல் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோலு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி டிசைர் வந்து ஹூண்டாய் ஆரோ, டாடா டிகோ, ஹோண்டா அமேஸ் இந்த கார்களை வந்து காம்படிட்டராக வச்சு தான் இந்த மாடல் டிசைரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் மாருதி சுசுகி டிசைர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க செடானில் கொஞ்சம் வசதியாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம் மக்களே. நன்றி.